2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் 100 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சின்னம் கிடைத்ததும் அறிவிப்பு வெளியாகும் எனவும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் களத்தில் ஒரு கட்சி மற்றொரு கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது இயல்புதான் எனவும், ஆனால் தாங்கள் தனித்துதான் போட்டியிட இருப்பதாகவும் கூறினார். ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், தங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது இயல்புதான். பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சுதான் போட்டியிடுவோம். சின்னம் கிடைத்ததும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் என கூறிய அவர், தான் போட்டியிடும் தொகுதி குறித்து தனது பாணியிலேயே தெரிவித்தார். சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன். இப்ப சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னா தேர்வு பண்ணிட்டு வரேன். இப்ப எல்லாம் வச்சிருக்கேன். மொத்தமா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அண்ணன் அதான் அமெரிக்கால போலாமா, ஆஸ்திரேலியா போலாமா? இதனிடையே அதிமுக திமுக இடையே கட்சி கொடியில் மட்டுமே வித்தியாசம் இருப்பதாக கூறிய சீமான், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஊழலை ஒழித்து விடுவார்களா என கேள்வி எழுப்பினார். சென்னையில் குழாய்கள் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கக்கூடிய திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் குழாய்கள் மூலமாக இயற்கை எரிவாயு விநியோகிக்கக்கூடிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இயற்கை எரிவாயு வழங்கக்கூடிய திட்டத்தை டோரன் கேஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இந்நிலையில் சென்னையில் குழாய்கள் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கக்கூடிய திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி நீலாங்கரை, திருவான்மையூர், அடையாறு, சேப்பாக்கம், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் குழாய்களை பதிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 466 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதில் 260 கிலோமீட்டர் தூரம் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளில் வருகிறது. தற்போது அதற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக இளைஞரை பிடித்து பொதுமக்கள் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பணிக்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்தொடர்ந்து இளைஞர் ஒருவர் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் பட்டப்பகலில் பரபரப்பான சாலையில் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் அந்த இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். அதில் சிலர் அந்த இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கினர். இதை சிலர் தடுத்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றவரிடமும் அவரை தாக்கிய பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தினர். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் இருக்கும் போதே தூய்மை பணியில் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தினமும் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கர்ப்பிணிகள் தங்க வைக்கப்படும் வார்டில் 5க்கும் மேற்பட்ட பெண்கள் ஓய்வில் இருந்தனர். இந்த வார்டுக்கு வந்த தூய்மை பணியாளர் நோயாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை பணியை மேற்கொண்டார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் உறுதியளித்தார். தவறு செய்த ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க புள்ள பிறக்கணும், வேறு விதமாக புள்ள பிறக்கணும். கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கக்கூடிய விழாவில் திமுக எம்பி கல்யாண சுந்தரத்தின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் சேஷம்பாடி கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 261 பயனாளிகளுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கான அரசாணை வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திமுக எம்பி கல்யாண சுந்தரம், பொதுமக்கள் எதற்கெடுத்தாலும் அவசரப்படக்கூடாது என்றார். எல்லாமே உடனே கிடைச்சிடாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க புள்ள பிறக்கணும், அது வேறு விதமாக புள்ள பிறக்கணும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாக தான் புள்ள பிறக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஆத்திரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, வர்றவங்கள்ட்ட திட்டம் ஏதாவது திட்டுறது, பேசுறது இதெல்லாம் தான் செய்ய வர்றவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும். திருமணத்தன்றே குழந்தை பிறக்காது என்று அவர் உதாரணம் காட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைக்காமல் 58 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வளர்மதி கடந்த 31ஆம் தேதி நிலத்தின் பத்திரப்பதிவுக்காக வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைக்க முடிவு செய்து பீரோவை திறந்து பார்த்துள்ளார். அப்போது நகைப்பெட்டியில் இருந்த நகைகள் மாயமாக இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவலர்கள் நடத்திய விசாரணையில் வளர்மதியின் உறவினரான சுதாகர் நகைகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வசந்தன் கோவின் 127வது கிளை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கிளையை அதன் இயக்குநர் வினோத் வசந்த் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அரசியல் கட்சி பிரமுகர்கள், வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சுனில், தொழிலதிபர் பாலாஜி, காங்கிரஸ் பிரமுகர்கள் டிகாராமன், எத்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 4 மாடி பிரம்மாண்ட கட்டடத்தில் தொலைக்காட்சிகள், செல்போன், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், ஏசி, மரச் சாமான்கள் போன்றவை விற்பனை செய்யப்படுகின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி கூலி தொழிலாளியிடம் இருந்து 1,05,000 ரூபாய் திருடியவரை போலீசார் தேடி வருகின்றனர். டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சேகர் ஆண்டிபட்டி எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணத்தை எடுக்க சிரமப்பட்ட நிலையில் அங்கிருந்த நபரிடம் ஏடிஎம் அட்டையை கொடுத்து பணம் எடுத்து தருமாறு கேட்டுள்ளார். அதன்படி மர்ம நபரும் பணத்தை எடுத்துக் கொடுத்த நிலையில் வீட்டிற்கு சென்ற சேகரின் செல்போனுக்கு மீண்டும் பணம் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சேகர் ஆண்டிபட்டி எஸ்பிஐ வங்கியில் சென்று விசாரித்தபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,05,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பள்ளிப்பாளையம் ஜாமியா மஸ்ஜித் முன்பு தொழுகைக்கு பிறகு திரண்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். உக்ரைன் ரஷ்யா இடையான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அடுத்த சில வாரங்களில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் சமரச பேச்சுவார்த்தையில் இருந்து அதிபர் ட்ரம்ப் விலகிக் கொள்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசிய ரூபியோ, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை விவகாரத்தை மாதக்கணக்கில் கொண்டு செல்ல அதிபர் ட்ரம்ப் விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவிற்கு மற்ற கடமைகள் இருப்பதாகவும் கூறினார்.